அனைவருக்கும் இனிய வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். இன்னைக்கு நவீனமான உலகத்தில் எல்லாமே இருக்குது. காசு இருக்குது, பணம் இருக்குது, போயிட்டு வரத்துக்கு வண்டி வாகனங்கள் இருக்குது. எல்லாமே இன்றைக்கி சொகுசாக மாறிடுச்சு. அப்போ இந்த சொகுசான காலத்தில் இன்னமும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு, மரியாதை. அப்போ இந்த மரியாதை ஒருத்தவங்கள்ட்ட கிடைக்கணும். ஐயா, நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன் தான், எனக்கு 1,50,000 ரூபா சம்பளம் தான், பட் ஆனால் எனக்கு மேலதிகாரி எனக்கு சரியான முறையில் மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் செஞ்சால் அவங்க வாழ்க்கையில் இந்த மரியாதை, இந்த கௌரவம், இந்த அந்தஸ்து அவங்கள தேடி வரும் அப்படின்னு பார்க்க போகும்போது 2 மூலிகை இருக்குது. அப்போ அந்த 2 மூலிகையை எப்படி பயன்படுத்தினா இவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த நவீன காலத்தில் எல்லாமே இன்றைக்கி லவ் மேரேஜ் பண்ணுறதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சாதாரண விஷயமாக போயிடுச்சு. அப்போ இந்த லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க, பொண்ணு வீட்லேயும் மாப்பிள்ளை வீட்லேயும் அறகுற மனத்தோட சரி பொண்ணுக்கு பிடிச்சிச்சு, மாப்பிள்ளைக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களில் பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்த கல்யாணம் மாதிரியும் நல்லா இருக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பொண்ணு வீட்டுக்கு இந்த மாப்பிள்ளை அவர் போகும்போது அந்த அந்த இடத்துல அவருக்கு சரியான முறையில் மரியாதை கிடைக்கிறதில்ல. சரி வந்துட்டா, ஏதோ நம்ம பொண்ணை கட்டி கொடுத்துட்டோமே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மரியாதை ரொம்ப அவங்க அவங்க வீட்டில் எல்லார் வீட்லேயும் அப்படி சொல்லலை. ஒரு சில வீட்டில் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்கன்னா, ரைட்டு வேறு வழி இல்லை, பொண்ணை கட்டி கொடுத்துட்டோம், அதனால் வந்தால் போனோம் அப்படின்னு அந்த அந்த பையனுக்கு மரியாதையே அந்த இடத்துல கிடைக்கிறதில்ல. அதுமாதிரி ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துலையோ நமக்கு கீழே தானே வேலை பார்க்குறான் அப்படிங்கிற விஷயங்களும் சரியான முறையில் அவனுக்கு இந்த இதில் அங்கீகாரம் கிடைக்கல. அதே மாதிரி சில வீட்டில் கணவனும் மனைவியும் ஒர்க் பண்ணுவாங்க. கணவன் வருமானம் கொஞ்சம் குறைவாக இருக்கும், மனைவி வருமானம் கொஞ்சம் கூட இருக்கும். அப்போ அந்த மனைவி என்ன மாதிரி விஷயங்கள் யோசிக்கிறாங்கன்னா, நம்மளோட அவர் நம்ம கணவரை கம்மியாக தானே சம்பாதிக்கிறாரு, அவருக்கு எதுக்கு நம்ம மதிப்பு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வாடிக்கையாளரே 2-3 பேர் அந்த மாதிரி கேட்டாங்க, இது மாதிரி வீட்டில் கூட நமக்கு மதிப்பு இல்லை அப்படின்னு. அதே மாதிரி இந்த படித்து முடிச்சுட்டு டிகிரிலாம் முடிச்சிடுறாங்க, அவங்க படித்த படிப்புக்கான வேலை சரியான முறையில் வேலை கிடைக்கல. அப்போ வீட்டிலையே என்னப்பா படித்து முடித்த 1 வருஷம் ஆகிடுச்சு, இப்படியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கே, ஆனால் ஒன்றும் வேலை கிடைக்க மாட்டேது உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே அவருக்கு மரியாதை இருக்க மாட்டேது. அதை மாதிரி ஒரு ஒரு திருமண நிகழ்ச்சிக்கோ இல்லை ஒரு காது குத்து நிகழ்ச்சிக்கோ ஒரு சுபகாரியங்களுக்கோ போகும்போது கூட என்ன மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா, என்னப்பா படித்து முடிச்சுட்ட, என்ன அடுத்தது கல்யாணம் பண்ணணும், என்ன ஒரு நல்ல வேலை இருந்தால் தானே உனக்கு அடுத்தது நாங்கள் போய் ஒரு இடத்துல நிம்மதியாக பேச முடியும், எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு மரியாதை குறைவாக இருக்குது. அப்போ அந்த மரியாதை எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில மூலிகையை வச்சு நிச்சயமாக இழந்த மரியாதைலாம் நிச்சயமாக மீட்டுடலாம். அப்போ ஒவ்வொரு விஷயமும் என்ன மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலே பணம் இருக்கிறவன் பணம் இருக்கிறவங்க ஒரு இடத்துல கீழே விழுந்துட்டாலும் என்ன சொல்லுவாங்க, ஐயோ பெரிய மனுஷன் கீழே விழுந்துட்டாருப்பா, அவர் தூக்குங்கப்பா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. அதுவே பணம் இல்லாதவங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா, அவன் குடிச்சிட்டு விழுந்து கிடக்கான்ப்பா, ஏன்பா அவனை போய் தூக்குற அப்படிங்கிற விஷயம் சொல்லுங்க. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பணம் உங்களுக்கு மெயின் விஷயமா இருக்குது. பணம் மட்டும் போதுமா, பதவியும் நமக்கு முக்கியம். அந்த மானம் மரியாதை, அப்படி அந்த மானம் மரியாதையை உண்டாக்குறதுக்கு நம்ம என்ன மாதிரி வேலைகளை செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது அமுக்குறான் தொமுக்குறான் அப்படின்னு சொல்லி 2 வகையான மூலிகை இருக்குது. அந்த 2 மூலிகையும் எடுத்து வெள்ளி தாயத்தில் அடைச்சி கழுத்தில் கட்டி போகிறங்க, அவன் எவ்வளோ பெரிய பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி அவனுக்கான மரியாதை தன்னால் கிடைக்கும். இது நேரில் கொடுத்து ஒரு ஆளுக்கு அவர் வந்தாலே அழுக்கு வேட்டி தான் கட்டிட்டு வருவாராம், அவருக்கு தூக்கி நிப்பாட்டி இன்றைக்கி ஒரு எங்கே போனாலும் தனி மரியாதை கிடைக்குது. அந்த அமுக்குறான் தொமுக்குறான் அப்படிங்கிற மூலிகை ரொம்ப அருமையான வேலைகளை செய்யும். ஆனால் இதை வெளியில் பார்க்குறவங்க இந்த மூலிகையை பற்றி தெரியாதவங்களுக்கு வேணால் இந்த மூலிகையை சிரிப்பாக இருக்கலாம், ஏன்னா இது அவ்வளோ வேலைகள் பண்ணும். அதேமாரி இந்த வசியத்துக்கான மூலிகை என்னன்னு சொல்லக்கூடிய வசிய மூலிகை அப்படின்னு சொல்லினா, இன்றைக்கி வசிய மூலிகை அப்படின்னு சொன்னால் தவிர்க்க முடியாத இடத்துல இருக்கிறது ஒரே ஒரு மூலிகை தான் இந்த ஆடை ஒட்டி. அப்போ ஆடை ஒட்டி தான் அது, அந்த மூலிகை பேர் ஆடை ஒட்டி. அப்போ பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளே இருந்தால் பிரச்சனை வருதா, இல்லை வீட்டுக்கு வெளியில் வந்தால் பிரச்சனை வருதா? இப்போ பொதுவாக பெரும்பாலான
வசியம் பண்ணும்போது கணவன் மனைவிக்கான இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, முதல்ல எங்கே பிரச்சனை நடக்குது, 4 செவுத்துக்குள்ளே நடக்குதுன்னா அது வந்து ஆடை ஒட்டியில் வேறு வகையான மூலிகையை பயன்படுத்தணும். இல்லை நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் வீட்டில் இருக்கும்போது, ஆனால் வெளியில் போயிட்டு வந்தால் தான் எலியும் பூனையுமா மாறிடுறோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வெளியில் போகும்போது புறவட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகையோட இந்த ஆடை ஒட்டி மூலிகையை சேர்த்து நம்ம தாயத்தான் ரெடி பண்ணி கொடுத்து கழுத்தில் கட்டியிருக்கும் போது இது 100% வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும். அதனால் சண்டை உள்ளே இருக்கா வெளியில் இருக்கா, பிரச்சனை வெளியில் இருக்கா உள்ளே இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நம்ம மூலிகைகளை செயல்படும் போது ரொம்ப அருமையான வேலைகளை செய்யும். இப்போ இந்த ஆடை ஒட்டி மட்டும் போதாது, அந்த ஆடை ஒட்டியோட சொல்லாமனுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை வேறையும் சேர்த்து ரெடி பண்ணி வச்சாதான் அது. ஏன்னா கணவன் பேச்சை மனைவி கேட்குற மாதிரி மனைவி பேச்சையும் கணவன் கேட்கணும். அப்போ தான் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்களுக்கு வசியம் ஏற்பட்டு மனம் ரீதியாக மகிழ்ச்சியை உண்டாக்கி அப்புறம் தான் 2 பேருமே மகிழ்ச்சியாக இருந்தால் தான் பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இப்போ கணவன் துவண்டு கீழே விழுவுற நேரத்துக்குள்ளே மனைவி பார்த்துக்கலாம், இருக்கிற நம்மள்கிட்ட நகையை வச்சு அடகு வச்சு இருக்கிற கடன்கள்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு மனைவி கொடுக்குற சப்போர்ட் மூலியமாகவும், அப்போ கணவன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து தடுமாறி போகும்போது மனைவி தூக்கி நிப்பாட்டுறதும், அப்போ மனைவி ஒரு இடத்துல ஒரு தொழில் பண்ணும்போது கொஞ்சம் சரிவு ஏற்படும் போது பார்த்துக்கலாம் என்ன வேணுமாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கணவன் சொல்லும்போது அந்த விஷயங்கள் வந்து உடனடியாக நடக்கிறதுக்கு காரணமே இந்த ஆடை ஒட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகையோட சொல்லாமனுக்கு அப்படிங்கிற 2 மூலிகை வேறையும் கரெக்டாக அதை முறைப்படி காப்பு கட்டி. ஏன்னா ஒவ்வொரு வீடியோலையும் முறைப்படி காப்பு கட்டிடுங்க முறைப்படி காப்பு கட்டி எடுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம நண்பர் ஒருத்தர் அதே மாதிரி முறைப்படி காப்பு கட்டி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாப்புல. இதை மாதிரி உங்கள்கிட்ட கேட்காம நான் நாள் தெரியாமல் ஒரு இடத்துல எடுத்துட்டேங்க, அப்போ அது எனக்கு வேறு மாதிரியான கொஞ்சம் ரியாக்ஷன்லாம் கொடுத்துருச்சு, அதுக்கு இந்த நாளில் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கேட்டுட்டு தாராளமாக நீங்களே போய் எடுத்துக்கங்க தாராளமாக. அப்போ இயற்கையை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு எல்லா வேலைகளும் அது செஞ்சு கொடுக்கும். அதனால தான் இயற்கையோடு ஒன்றி வாழுங்க, இயற்கையோடு ஒத்து வாழுங்க. இயற்கை நினச்சா ஒரு நிமிஷத்தில் ஒருத்தனை கோடீஸ்வரனாக்கும், இயற்கை நினச்சா ஒரு நிமிஷத்தை எல்லாரையும் காலி பண்ணும். அப்போ இயற்கை தந்த ஒரு பெரும் கொடை தான் இந்த மூலிகை. அதனால தான் சித்த பெருமாக்களும் முன்னோர்களும் நம்மளுடைய மூதாதையர்களும் இந்த மூலிகையை வந்து ரொம்ப அபூர்வமான பொருளாக பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ இந்த காலத்தில் மெடிசன் வந்துருச்சு, அப்போல்லாம் சித்த வைத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருந்ததுனால தான் கடைசி வரையும் வைத்தியரா ஐயா இந்த பக்கம் போனால் இந்த வைத்தியர் பார்ப்பாங்க, இது பாம்பு கடிச்சிட்டா இந்த மூலிகையை பயன்படுத்து, பூச்சி கடிச்சிச்சா இந்த மூலிகையை பயன்படுத்து, என்ன பாம்பு கடிச்சிது நார்மல் பாம்பு கடிச்சா அதுக்கு வேறு மாதிரியான இது பண்ணால் இதுக்கு மாதிரியே அந்த மாதிரி விஷயங்கள். அதை வச்சு பொருளாதாரத்தில் எப்படி வெற்றி பெற்றாங்க. ஐயா எனக்கு எதுவுமே கிடைக்கல, பொருளாதாரமே நான் வந்து ரொம்ப சிட்டி சைடில் இருக்கேன், எனக்கு பொருளாதாரமே வரல, நான் வீட்டுக்கு வந்தாலே மனம் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஆலங்குச்சி, அரசங்குச்சி, புங்கங்குச்சி, புரசங்குச்சி, வேப்பங்குச்சி இந்த 5 குச்சையும் மஞ்சள் கலரு நூலில் போட்டு நல்லா இறுக்கி சுற்றி கட்டிட்டு வீட்டு வாசலில் தொங்க போடுங்க. வீட்டில் மன மகிழ்ச்சி உண்டாகும், உடல் ரீதியாக உள்ள பிரச்சனைகள் சரியாகும், பொருளாதாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு ஈஸியாக போகிறதுக்கான வழிகள் கிடைக்கும். அதனால் மூலிகையை வச்சு வாழ்க்கையில் என்ன மாதிரி விஷயங்களை வேணாலும் சமாளிக்கலாம். அதனால் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல. நம்மளை சுற்றி இருக்கிற பொருளை வச்சு சூட்சமமான முறைகள் வந்து சித்தர்கள் வந்து மிக எளிய முறையில், ஏன்னா இந்த மூலிகைகளை யாரும் தவறாக பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால ஒவ்வொரு மூலிகைக்கும் சாபம் விட்டு போயிருக்காங்க. அந்த சாபத்தை முறைப்படி நிவர்த்தி பண்ணிவிட்டு நான் ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் அதான் சொல்கிறேன், சாப நிவர்த்தி பண்ணுங்க, கரெக்டான முறையில் எடுங்க, பக்குவமாக பார்த்துக்குங்க. அப்போ கையில் கிடைக்கும் பொக்கிஷத்தை வந்து நம்ம வந்து தவற விட்டுறக்கூடாது. அதனால் இந்த மூலிகையை வச்சு என்ன மாதிரி வேலைகள் வேணாலும் பார்க்கலாம். இந்த மதிப்பும் மரியாதையும் கூட்டுறதுக்கு இந்த அமுக்குரான் டொமுக்குரான் அப்படிங்கிற மூலிகை வந்து ரொம்ப அற்புதமான வேலைகளை செய்யும். அதை மாதிரி ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு வகையான வேலைகளை செய்யும். அதை மாதிரி இந்த குழந்தைகள் வந்து திக்குவாய் ஒரு பேசும்போது டக்கு 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 டக்குன்னு அப்படியே சரியான முறையில் பேச்சு வராது,
இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி மூலிகைகள் பயன்படுத்தணும்னா, இன்றைக்கி வில்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய வில்வ இலையை நல்லா அரைச்சி நிழலில் காய வச்சு நல்லா அரைச்சி பொடியாக்கி தேனில் கடந்து டெய்லி நாக்கில் வச்சுக்கிட்டே வாங்க. இந்த திக்கு வாய் உள்ள பிரச்சனைகள், அது மாதிரி இந்த ஜோதிட ரீதியாக இந்த 2ல் கேது இருக்குது, இல்லை 2ல் ராகு இருக்குது அப்படிங்கிற விஷயங்களில் இருக்கிறவங்க இந்த இந்த வேலைகளை ரெகுலராக பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு இடத்துல ஃப்ளோவாக பேசும்போது எந்த தங்கு தடையும் இல்லாமல் வரும். அதனால் மூலிகையை வச்சு என்ன வேணுமாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா இறைவனுக்கே ஒவ்வொரு இறைவனுக்கும் ஒவ்வொரு வகையான மூலிகையில் ரொம்ப அற்புதமாக சித்தர்கள் வடிவமைச்சிட்டு போயிருக்காங்க. விநாயகரா அருகம்புல், சிவனா வில்வம், அதேமாதிரி பெருமாளா துளசி, பார்வதியா மல்லிகைப்பூ, சரஸ்வதியா தாமரைப்பூ அப்படிங்கிறது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வகையான மூலிகையில் ரொம்ப அழகாக சித்தர்களும் முன்னோர்களும் இறைவன் சொன்னதை சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ இறை தூதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர்களும் முன்னோர்களும் இதை வம்சாவழியாக பார்த்துட்டு இருக்கிற நமக்கு அடுத்த வர்ற ஜென்ரேஷனுக்கு ஒவ்வொரு விஷயங்களாக சொல்லி கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் எல்லாமே எல்லா பொருளும் என்னென்ன செடி அப்படின்னு ஓரளவுக்கு மக்களுக்கு தெரிய வரும். இப்போ வர்ற ஜென்ரேஷனுக்கு எல்லாமே ஆனாவுன்னா செல்லை எடுத்து டைப் பண்ணி செல்லில் இருக்கா, இது வந்துருச்சா, அது வந்துருச்சா, அப்படி வந்துருச்சா, இப்படி வந்துருச்சா, இது என்ன பேர் அப்படிங்கிற விஷயங்கள் செல்லில் பார்க்குறாங்களே தவிர நேரில் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஏன்னா இன்றைக்கி மலையில் போய் ட்ரக்கிங் போகிறவங்களுக்கு தெரியும், அவ்வளோ மூலிகைகளை கடந்து போகிறாங்க. ஆனால் அது எதுக்கு எந்தெந்த மூலிகை அப்படிங்கிறது இந்த மலை இடுக்குகளில் தான் இந்த குரங்கு மூலிகை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை இந்த மலை இடுக்குகள் தான், அந்த பாறை இடுக்குகளில் தான் அந்த மூலிகை படிச்சு அந்த குரங்குக்கு இந்த ரொம்ப பிடிச்ச மூலிகை. அப்போ எந்த விலங்குக்கும் இல்லாதது ஒரு சிறப்பு இந்த குரங்குக்கு இருக்கிறது. என்ன காரணம்னா எப்போதுமே எனர்ஜெட்டிக்காகவே இருக்கும். அந்த குரங்கு அவ்வளோ எனர்ஜியாகவே இருக்கும். ஒரு இடத்துல சும்மாவே உட்காராது. இங்கே தாவும் அங்கே தாவும் அங்கே தாவும் அங்கே தாவும் அப்படியே தாவிக்கிட்டே இருக்கும், தவிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல உட்காரவே உட்காராது. அப்போ அந்த எனர்ஜியை கொடுக்கறது எது அப்படின்னு பார்த்தா அந்த குரங்கு மூலிகை தான். அந்த மூலிகைக்கு பேர் வந்தது காரணமே இந்த குரங்கு அதிகமாக சாப்பிட்றதுனால தான் அதுக்கு குரங்கு மூலிகை அப்படிங்கிற பேரே வந்துச்சு. அதனால் மூலிகையை வச்சு வாழ்க்கையில் என்ன மாதிரி விஷயங்கள் வேணாலும் சாதிக்கலாம், எதை வேணால் நம்ம கையாளலாம். பொருளாதார ரீதியாக என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் சரி தான், அப்போ தொழில் ரீதியாக என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் சரி தான். குழந்தையின்மைக்கும் மூலிகை இருக்குது, திருமணத்தடைக்கு மூலிகை இருக்குது. இப்போ ஒரு இடத்துல வேலை கிடைக்கல, எனக்கு இந்த வேலை தான் வேணும்னா என்ன மாதிரி விஷயங்கள் செஞ்சால் என்ன மாதிரி மூலிகையை பயன்படுத்தினா நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது அவ்வளோ சூட்சமமாக சித்தர்களும் முனிவர்களும் இறைவனும் அவ்வளோ விஷயங்களும் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால் மூலிகையை பயன்படுத்துங்க, வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையுங்கள். நன்றி, வணக்கம்.